ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 7th வீக் பார்க்கலாம். இது வரைக்கும் 6 வீக்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 90 டேஸில் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 15 கிலோகிராம் ரெடியூஸ் பண்ணோங்கிறது தான். இது வரைக்கும் 50 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 50 டேஸில் நான் டோட்டலாக 9.2 கிலோகிராம்ஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 40 டேஸ் இருக்குது. அதில் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம 7th வீக்கில் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். டே 42 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 69.6 கிலோகிராம்ஸ் இருந்தேன். 1 வீக் அப்புறமா டே 49 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 68.3 கிலோகிராம்ஸ் இருந்தேன். ஸோ டோட்டலாக இந்த 1 வீக்கில் 1.3 கிலோகிராம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் வெஜிடபிள் ராகி சூப் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சின்ன வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு ஒரு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆனியன், கேரட், பீன்ஸ் அப்புறமா க்ரீன் கேப்சிகம் சேர்த்துருந்தேன். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு அது கட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். அந்த மிக்சரை நம்ம இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிரும். அவ்வளோதான். மல்லி இலை சேர்த்து நம்ம இந்த சூப் எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுத்திருந்தேன், சுகர் இல்லாமல் தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, கொள்ளு, காராமணி இது 3 ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ, லெமன் ஜூஸ், சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அவரைக்காய் பொரியல் எடுத்திருக்கேன். டின்னருக்கு 3 எக் ஒயிட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ட்ரை கலர் கேப்சிகம், ஆனியன், பெப்பர், சால்ட்டு போட்டுட்டு நான் ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணியிருக்கேன். அடுத்தது மார்னிங் பார்த்திங்கன்னா முஸ்லி எடுத்திருக்கேன். அதில் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். கூட வந்துட்டு கியூக்கம்பர், ஒரு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ராகி புட்டு, அதுக்கு வந்துட்டு கடலை குழம்பு, கூடமாக கொஞ்சம் ப்ரௌன் கடலை எடுத்திருக்கேன். டின்னருக்கு அந்த ப்ரௌன் கொண்டக்கடலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ, சால்ட், பெப்பர் சேர்த்துருக்கேன். சேம் மிக்ஸ்டு வெஜிடபிள் ராகி சூப்பு தான் எடுத்திருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா ராகி கூழ் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவும் வெஜிடபிள்ஸும் சேர்த்த தோசை, இந்த பேசன் சீலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அடுத்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா முஸ்லியில் நான் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பம்கின் சீட்ஸ், அப்புறம் கியூக்கம்பர் சீட், அப்புறம் பொமக்ரானேட் சீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 கோதுமை தோசை, கொஞ்சமாக ஸ்குவிட் கிரேவி எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு 2 பேசன் சீலா, கூட பீர்க்கங்காய் பொரியல் எடுத்திருக்கேன். இந்த பேசன் சீலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை கலர் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி நைட்டும் பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டில் மட்டும் ஸ்க்ராம்பிள்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் இந்த வீடியோவில் 4 டேஸ்க்கான டயட் பிளான் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.